இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது குறித்த விவரத்தை தற்போது பார்க்கலாம். நேற்றைக்கு கூட மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக ஆட்சியில் இதுவரை மீனவர்களுக்கு எந்த தொல்லை ஏற்பட்டதில்லை, எங்கேயும் சாவு ஏற்பட்டதில்லை என்று நேற்றைக்கு கூட பேசியிருக்கிறார். ஆனால் நேற்றைக்கு இரவு கூட சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே இதுதான் மத்திய அரசுக்கு உடனடியாக மாநில அரசு நேரடியாக சென்று ஒரு அழுத்தத்தை தந்து உடனடியாக நிவர்த்தி செய்கிற முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். நேற்றைய தினம் ஒரு மீனவ சகோதரர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒத்துக்கொண்ட விஷயத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்க தவறியிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். ராஜபக்சேனுடைய நிலைப்பாட்டை இன்றைய இலங்கை அரசாங்கம் கையில் எடுப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. இலங்கை அரசாங்கத்தோடு இந்திய அரசாங்கம் சுமூகமான ஒரு உறவை வைத்துக் கொள்ள விரும்பிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய இந்திய தமிழ் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். மார்ச் 8ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்னை கலெக்டர் அலுவலகத்தின் அருகே எனது தலைமையில் மகளிர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கும் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. உலக மகளிர் நாளை ஒட்டி இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் ஜெனீவாவில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் மைத்ரிபால அரசு 2 கோரிக்கைகளை முன்வைத்து கடிதம் கொடுத்திருக்கிறது. ஒன்று, ஈழத்தில் நடந்த போர்க்குற்றத்தை விசாரிப்பதற்கு பன்னாட்டு நீதிபதிகள் கொண்ட விசாரணை நடத்த முடியாது, எனவே பன்னாட்டு நீதிபதிகள் இதில் இடம்பெறக்கூடாது என்கிற கோரிக்கை. இரண்டாவது, இன்னும் போர்க்குற்ற விசாரணையே தொடங்காத நிலையில் மைத்ரிபால அரசு மேலும் கால நீட்டிப்பு கோருகிறது. இந்த கால நீட்டிப்பை வழங்கக்கூடாது, பன்னாட்டு நீதிபதிகள் இல்லாமல் போர்க்குற்ற விசாரணை நடத்தக்கூடாது என்று வலியுறுத்தக்கூடிய வகையிலும், தொடர்ந்து ராஜபக்சேவைப் போலவே மைத்ரிபாலாவும் இயங்குகிற காரணத்தால் இந்த போர்க்குற்ற விசாரணையை சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும், சிங்களவர்களிடம் ஒப்படைக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிற வகையிலும் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் நாளை சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகே நடைபெறுகிறது. இந்திய கடற்பகுதி எல்லையில் ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த அதிவிரைவு படகின் மூலம் வந்த சிங்கள கடற்படை இராணுவம் அப்பாவி தமிழர்கள் மீது AK-47 என்கிற நவீன ரக இயந்திர துப்பாக்கியை பயன்படுத்தி மிக மோசமான ஒரு சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். அதில் அந்த இடத்திலேயே குண்டுகாயம்பட்டு, கழுத்தில் குண்டுகாயம்பட்டு ஒரு அப்பாவி மீனவர் இறந்திருக்கிறார். மீதம் 4 உடம்பில் பல்வேறு பகுதிகளிலும் வயிற்று பகுதியிலும் AK-47 அந்த குண்டுகள் பாய்ந்த நிலையிலே இன்றைக்கு ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த சூழலில் உடனடியாக இந்திய அரசும் தமிழக அரசும் இந்த சுட்டு படுகொலை செய்த அந்த இலங்கை கடற்படை இராணுவ வீரரை உடனடியாக 302 என்கிற கொலை வழக்கை பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும். அவரோடு துணையாக இருந்த இராணுவ வீரர்களையும் கைது செய்ய வேண்டும். அவர்கள் பயன்படுத்திய படகை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். இப்போது நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் திரு சட்ட ஒழுங்கு மற்றும் உளவுத்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற DGP அவர்களை சந்தித்து இந்த வேண்டுகோளுக்கான கடிதத்தை நான் அவரிடம் கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த வன்முறை நடப்பதை தமிழக அரசு கடுமையாக பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் எடுத்து வற்புறுத்த வேண்டும். இலங்கை அரசை எச்சரிக்க வேண்டும். இந்த துப்பாக்கி சூடு இந்திய கடல் எல்லைக்குள்ளே நடந்திருக்கிற காரணத்தினால இங்கே நம்முடைய இந்திய சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். ஏறக்குறைய இறந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இலங்கை அரசாங்கம் நஷ்டஈடு வழங்க வேண்டும். இனிமேல் இது போன்ற உயிரிழப்புகள் நடக்காத வண்ணத்தில் உரிய சரியான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.